அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் தற்போது போட்டியிடும் தொகுதிகளானது ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்து கொடுத்ததற்கான பணிகள் குறித்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் போது குறிப்பாக திமுகவுடைய மூத்த தலைவர்கள், அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி குழு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுவை உட்பட 40 தொகுதிகளுக்கு காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், அதே போல மதிமுகவுக்கு 1 தொகுதியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதியும், அதே போல ஐஎம்எலுக்கு 1 தொகுதியும், தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியும் என்ற அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுடன இந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்று அவர்களுக்கான தொகுதி பங்கீடு தற்போது இறுதி இருக்கிறது. குறிப்பாக மதிமுக மற்றும் காங்கிரசுடனான அந்த எந்தெந்த தொகுதிகள் என்று தொகுதி அடையாளமும் இன்றைய தினமே இறுதி செய்யப்பட இருக்கிறது. இது குறித்தும் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் கூட ஈடுபட்டு வருகிறார். மேலும் திமுக கூட்டணி கொடுத்தது போக 21 தொகுதியில் நேரடியாகவே போட்டியிடுகிறது. எனவே அந்த 21 தொகுதி வேட்பாளர்கள் தற்போது தேர்வு செய்யும் பணியானது திமுக தலைமையின் சார்பில் நடைபெற்றிருக்க சூழலில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. வருகின்ற இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 21 தொகுதியில் திமுக போட்டியிட திட்டம் வகுத்திருக்கிறது. ஏற்கனவே புதுவை உட்பட 40 தொகுதியில் கூட்டணிக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய 21 தொகுதிகளிலும் தற்போது திமுக நேரடியாக களம் காணுகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை திமுக சார்பில் விருப்பமனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் அழைக்கப்பட்டு அவர்கள் அன்றைய தினம் நேர்காணல் முடிக்கப்பட்டது. தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிக்கும் நேரடியாக நேர்காணல் ஈடுபட்டார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அவர்களுக்கான அந்த நேர்காணல் கொடுத்தவர்கள வேட்பாளர் தேர்வானது தற்போது அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுடனான இந்த தொகுதி கண்டறியும் பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தமானது இன்று மாலைக்குள்ளாக முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாளை மற்றும் நாளை மறுதினம் திமுக தேர்வு செய்யப்பட்டவர்களை திமுக தலைமை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அது குறித்தும் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் மதிமுக மற்றும் காங்கிரஸ் வர இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காங்கிரசுக்கு 10 தொகுதியும், அதே போல மதிமுகவுக்கு 1 தொகுதியும் என்ற அடிப்படையிலே தொகுதி நீங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள் எது என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான தொகுதியும் இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினமே ஒப்பந்தமானது கையெழுத்திருக்கிறது. அதே போல மதிமுகவுக்கான 1 தொகுதி எது என்ற அடிப்படையில் அதுவும் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் அது குறித்தும் தற்போது ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இன்றைய சூழலில் இன்றைய திமுக கூட்டணியுடைய அனைத்து தொகுதி பங்கீடும் முழுமையடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் திமுகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.